Hello everyone, I am Boobalan from Parkour Tech Solutions. இன்றைக்கி நம்ம கோர்ஸ் பாட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா Laravel Livewire. Laravel Livewireோட இன்றைக்கி அஜெண்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், Laravel Livewire என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் Laravel Livewire? Laravel Livewire அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி. மோஸ்ட் ஆஃப் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடர்னை நமக்கு ஏற்ற மாதிரி டைனமிக்காக நம்மளோட பிளேட் டெம்ப்ளேட்ஸை வச்சு நமக்கு ஏற்ற லாங்குவேஜில் ஜென்ரேட் பண்ணி தரதுக்கு வந்து இந்த Laravel Livewire யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து Vue.js, React.js அந்த மாதிரி நிறையா ஃப்ரேம்வொர்க்ஸ் இருந்தாலும் இது பர்டிகுலராக இதை எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, எந்த ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸும் இதில் நம்ம யூஸ் பண்ணாமல், எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்டு எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த Laravel Livewire வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்போல்லாம் இந்த Laravel Livewire நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோட நம்ம அப்ளிகேஷனோட ரூட் ஃபைல்ஸ் வந்து ஒரு டைப்பிக்கல் பிளேட் டெம்ப்ளேட்ஸோட கம்பைன் ஆகி ஒரு ரெஸ்பாண்டை பில்ட் பண்ணோம். மஸ்ட்டு இதோட காம்போனன்ட்ஸ் வந்து நமக்கு நெசசரி, இது வந்து தேவை. காம்போனன்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு Livewire வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Laravel Livewire ரெண்டர் பண்ணும்போது ஒரு இனிஷியல் காம்போனண்ட் வந்து நமக்கு ஏற்ற அவுட்புட் பேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். லைக் ஒரு சர்வர் ரெண்டட் பிளேட் டெம்ப்ளேட்ஸ். இப்போது ஒரே ஒரு பேஜ் மட்டும் ஜென்ரேட் ஆகி நமக்கு தகுந்த காம்போனன்ட்ஸை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி டைனமிக்காக அதுவே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு சிங்கிள் சேஞ்சஸ்க்கும் ஒரு அஜாப் ரெக்வெஸ்ட் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த ப்ராசஸிங் தான் Laravel Livewire வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்டிங். நம்மளோட ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் டெஸ்டிங் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்டிங், எண்ட் டு எண்ட் டெஸ்டிங், நிறையா பெனிட்ரேஷன் டெஸ்டிங், இந்த மாதிரி எல்லா டெஸ்டிங்க்கும் இந்த Laravel Livewire வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்குது. நம்ம சர்வரை ரீலோட் பண்ணும்போது நமக்கு, அதாவது ரீஸ்டார்ட் பண்ணும்போது இதோட லோடிங் வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்குது. சிஎஸ்எஸ் ட்ரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது ஒரு Vue.js அந்த மாதிரி காம்போனன்ட்ஸில் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகி அப்டேட் ஆகுதோ, அதே மாதிரி நம்மளோட Livewireலையும் நமக்கு தேவையான சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இது வந்து நல்ல சப்போர்ட்டாக பண்ணுது. அப்புறம் வெப் சாக்கெட்ஸோட நல்ல கனெக்டிவிட்டி வச்சு நமக்கு என்னென்ன வெப் சாக்கெட் ஈவெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி ஒர்க் பண்ணலாமோ அதையும் இதில் பண்ணிக்கலாம். இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒவ்வொரு ரெக்வஸ்ட் கால்க்கும், எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டில் நமக்கு தேவையான ஒரு ரெக்வஸ்ட்டை நம்ம கொடுத்தோம்னா, நம்ம டைப் பண்ணுற ஒவ்வொரு லெட்டருக்கும் அது வந்து பேக்கெட்டில் வந்து ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் மெமரி சைஸ் கெப்பாசிட்டி வந்து இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இருக்குது. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நார்மலாக எப்போதும் போல் ஒரு Laravel ஃப்ரேம்வொர்க் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கிரியேட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் வந்து ஜென்ரேட் பண்ணி மைக்ரேட் பண்ணிக்கலாம். கம்போசர் ரெக்வயர் Livewire அப்படிங்கிறது வந்து இந்த Livewire நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்டு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் Livewire போஸ்ட் அப்படிங்கிறது வந்து போஸ்ட் அப்படிங்கிற நேமில் ஒரு Livewire வந்து ஜென்ரேட் ஆகுது. அப்புறம் அதை நம்ம நார்மலாக எப்போதும் போல் ப்ராஜெக்டை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது எப்போதும் போல் நம்மளோட ரூட் ஃபைலில் வந்து ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த வெல்கம் பேஜுக்கு போகும். இங்கே வந்து நார்மலாக மற்றது எல்லாமே நம்ம HTML கோட்ஸ் தான். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேஜுக்கு Livewire போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. Livewire போஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த போஸ்ட்டுங்கிறது நமக்கு எந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணுமோ அந்த போஸ்ட். நான் வந்து போஸ்ட் நேம் வச்சுருக்கேன், அதனால் இந்த Livewire போஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ஆப்பில் HTTPயில் Livewireங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அது உள்ள போஸ்ட்டுங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கமெண்ட் கொடுத்துருப்போம் மேக் Livewire போஸ்ட், அதனால் அங்கே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ அந்த போஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். இது வந்து சொல்கிறேன், அப்டேட் ஃபால்ஸ் ஏன் அப்படி கொடுத்துருக்கோன்னு கொஞ்சம் சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த உடனே இந்த ரெண்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால் ஆகும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம நார்மல் லாரவல் கமாண்ட் தான். போஸ்ட்டுங்கிற மாடல்லேருந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி லைவ்வேர் போஸ்ட் அப்படிங்கிற வியூ பேஜுக்கு வந்து காம்பேக்ட் பண்ணிவிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் அப்டேட் மாடல் இருந்துச்சுன்னா அப்டேட் பேஜுக்கு போ, இல்லையா லைவ்வேரில் க்ரியேட் பேஜுக்கு போ அப்படின்னு தான் கொடுத்துருப்போம். இந்த அப்டேட் மாடல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்போம். பப்ளிக் அப்டேட் மோடு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போது நார்மலாக எடுத்து வந்து நம்மளோட பேஜை வியூ பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த பேஜு. இப்போது வந்து இது அப்டேட் மோடு இல்லாததுனால க்ரியேட் பண்ணுற இடத்துல இருக்குது. சும்மா டெமோ லிஸ்டிங் அப்படின்னு ஜென்ரேட் பண்ணோன்னே இங்கே ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து அப்டேட் மோட் இல்லாததுனால இது வந்து க்ரியேட் ஃபைல் தான் இங்கே ஷோ ஆனிச்சு. க்ரியேட் blade.plate அந்த ஃபைலுக்கு வந்தோன்னு வச்சுங்களேன், இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நார்மலாக நம்மளோட ஃபார்ம் தான். இங்கே சின்ன சேஞ்சஸ் அப்படி என்னென்னா, நம்ம இன்புட் ஆட்ரிபியூட்ஸில் நம்ம வந்து நார்மல் HTML வந்து நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் நம்மளோட நேமை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். பட் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் மாடல் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒயர் மாடல் அப்படின்னு தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஆன் கிளிக் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்ஸ் அப்படிலாம் போட்டோம்னா ஒயர் கிளிக் ஒயர் சேஞ்ச் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பட்டன் கிளிக் பண்ணுறப்போ ஒயர் கிளிக் ப்ரெவென்ட். வாட் இஸ் த ப்ரெவென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒயர் கிளிக் அப்படின்னா ஸ்கிரிப்டில் எழுதியிருப்போம் கீழே. நம்ம நார்மலாக நம்ம லாரவல்லே அஜாக்ஸ் கால் யூஸ் பண்ணுறப்போ ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே எழுதியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெவென்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த post.php ஃபோல்டருக்கே திரும்ப வந்து இந்த ஸ்டோர் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். இந்த ஸ்டோர் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது வேலிடேஷன் தெரியும். கிரியேட் ஆஃப் வேலிடேட் போட்டு ரீசெட் இன்புட் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி மறுபடியும் இந்த டைட்டிலையும் பாடியையும் எம்டி பண்ணிவிட்ருவோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சேவ் ஆனதுக்கப்புறம் இங்கே கிளியர் பண்ணிவிட்ருவோம். தென் மறுபடியும் ரிட்டன் வந்துடும். ரிட்டன் வந்து நம்மளோட பேஜுக்கே போய் நம்ம பேஜுக்கே இங்கே வந்துடும். இப்போது நம்ம இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் ஒயர் கிளிக் எடிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடிட் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னே இந்த எடிட் யூஆர்எலுக்கு வந்து கால் ஆகி எடிட் ஆஃப் ஃபங்க்ஷனில் போய்ட்டு ஃபைண்ட் ஆஃப் எடிட் கொடுத்து இந்த அப்டேட் மோட் ட்ரூன்னு கொடுத்துரும். இங்கே சேஞ்ச் பண்ணி விட்டோன்னா இங்கே வந்து அப்டேட் மோட் வந்து ட்ரூ ஆகி அப்டேட் பிளேட் ஃபைலுக்கு அந்த ஃபைலுக்கு போயிடும். சிம்பிள். இங்கேயும் அதே தான், எதுவுமே பண்ணியிருக்கேன். சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர் மாடல், ஒயர் கிளிக் ப்ரெவென்ட், அப்டேட் ஆஃப் ஃபங்க்ஷன், ஒயர் கிளிக் ப்ரெவென்ட், கேன்சல் ஆஃப் ஃபங்க்ஷன். நார்மலாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எப்போதும் லாரவலில் யூஸ் பண்ணுற மாதிரி தான், அதே தான் சேம். இங்கே மறுபடியும் அப்டேட்டட் ஃபால்ஸ் கொடுத்துட்டு ரீசெண்ட் இன்புட்ஸை வந்து எம்டி பண்ணி விட்ருவாங்க அந்த டைட்டிலையும் பாடியையும். அவ்வளோதான். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளோட அஜாக்ஸ் கால் போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது நான் சும்மா டைப் பண்ணுறேன் கியூ, பாருங்கள் எத்தனை கால் போகுதுன்னு. ஒவ்வொரு டைப்பிங்க்கும் ஒவ்வொரு கால் போயிட்டுருக்கு. இது மட்டும்தான் நம்மளோட லைவ்வேரில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். அதாவது நம்மளோட ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகிறதுக்கான காரணங்கிறதுனால இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் நமக்கு எப்படி இதோட சேஞ்சஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். தென் நார்மலாக நம்ம எப்படி இங்கே சிம்பிளாக இங்கே பாருங்கள், நான் இப்போ க்ரியேட் பண்ணுறப்போ இங்கே எப்படிலாம் டேட்டா எப்படி வருதுன்னு நான் செக் பண்ணுறேன்னா எப்படி நம்ம இங்கே செக் டெஸ்ட் பண்ணணுமோ பிரிண்ட் பண்ணி பார்க்கணுமோ அதே மாதிரி தான். மற்றது எல்லாமே சேம் தான். இங்கேயும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அஜாக்ஸ் ஏபிஐ ரெக்வஸ்ட்டில் இங்கேயும் பார்த்துக்கலாம், இங்கேயும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ்.
இப்போதைக்கு இதான். இதை பற்றி நல்லா டீப்பாக நெக்ஸ்ட்டு கோட் ஸ்பாட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.